ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக, சுகமாய் தங்கியிருக்க ஒத்தாசை பண்ணுவாராக. சகரியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசியாக சகரியா எழுதும் பொழுது அவனுடைய புஸ்தகத்தில் எழுதினான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் தேவ ஜனங்களை பார்த்து சகரியா சொல்கிறான், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்குவார், வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லி கீழே நிறைய காரியங்களை சொல்லி வருகிறார். இந்த சகரியா தான் என்ன சொன்னால், முதல்ல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். சோ இங்க என்ன சொல்கிறான் என்று கேட்டால், அந்த ஆவியானவரை கேளுங்கள், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி என்பது சொன்னால் அறுவடைக்கு முன்னாலே பெய்கிற மழைக்கு பேர் பின்மாறி. முன்மாறி என்கிறது அறுவடைக்கு விதைக்கிறதுக்கு முன்னதாக உள்ள மழை. இங்கே சகரியா சொல்கிறான், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அறுவடைக்கு முந்தியுள்ள மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் அறுவடை செய்ய வேண்டியவர்கள், ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டியவர்கள், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய வேண்டியவர்கள், படிப்பை அறுவடை செய்ய வேண்டியவர்கள், ஞானத்தை புத்தியை அறுவடை செய்ய வேண்டியவர்கள், ஆத்ம பாரத்தை அறுவடை செய்ய வேண்டியவர்கள். ஆகினால் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டால் தருவாரா? அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக, யார் யாரெல்லாம் பின்மாறி மழை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பயிர் உண்டாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அறுவடைக்கான மழையை. பின்மாறி என்பது என்னது? அறுவடைக்கான மழை. உங்கள் வாழ்க்கையில ஒரு அறுவடை தேவை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடை தேவை. அதில் அறுவடைகளில் மிக முக்கியமான அறுவடை ஆத்ம அறுவடை. மற்றதெல்லாம் பின்னாலே. அவைகள் எல்லாவற்றையும் தர ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். ஆகையினால்தான் அதனுடைய கடைசி வசனத்தை பார்த்தீர்கள். ஆனால் இந்த காரியத்தை செய்ய நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இந்த அறுவடைக்காக, பின்மாரிக்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போதே இதை நீங்கள் கேட்டீர்களானால் நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்மாரியை கேளுங்கள், அறுவடைக்கான மழையை கேளுங்கள். அப்படி கேட்டால் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் மின்னல்களை உண்டாக்குவார், வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். உனக்கு பயிர் வேணுமா? நல்ல அறுவடை வேணுமா? பின்மாரியை கேளுங்கள். பிரைஸ் காட். நான் தான் கேட்கிறேன், ஆண்டவரே, எங்கள் சபையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே ஒரு பின்மாரியை கட்டளையிட, எங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை வேணும். அதில் முதல் அறுவடை ஆத்ம அறுவடை, அதற்கு பிற்பாடு மற்ற எல்லா அறுவடையும். மத்திய சுவிசேஷத்தை அதான சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பெருமழை கேட்போமா? பின்மாரி மழை கேட்போமா? அறுவடை செய்வோமா? பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பின்மாரியின் அறுவடையை, பின்மாரி மழையையும் அதன் பின்னால் உள்ள அறுவடையும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டு சந்திக்க, அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you abundantly this Sunday morning again and again. Amen.